பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றியான விவாதம் போயிட்டுருக்குது. இது வரைக்கும் அமைதி காத்த முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அதிமுகவினர் கேள்வி எழுப்பிட்டே வராங்க. யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி பேட்ச் அணிந்து கருப்பு சட்டை அணிந்தெல்லாம் வராங்க. இந்த விவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைதி காத்தார் அப்படின்னா, இப்போ செயல்படாமல் இருந்தார் அப்படின்னா அது அமைதி காத்தல் அப்படின்னு சொல்லலாம். செயல்பட்டு இருக்கிறது அரசாங்கம். அதனால தான் அந்த ஞானசேகர் அப்படின்ற நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்லை, அவர் இது வரைக்கும் பேசலை, ட்வீட் போடல அப்படின்றத. இல்லை, பேசலை அப்படின்றத செயல்பாட்டிலிருந்து தான் பேசுகிறாங்களா பேசலையான்றது தெரியும். செயல்படவும் இல்லை, பேசவும் இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. அதனால தான் முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசும்போதே பொள்ளாச்சி வழக்கு பற்றி குறிப்பிட்டார். பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்ற அந்த தேர்தல் பரப்புரை வாசகத்தை கூட திரும்பவும் மேற்கோள் காட்டி சட்டப்பேரவையில் இன்றைக்கி பேசினார். எதனால் அது வருது அப்படின்னா, பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 12 நாட்கள் அதற்கு பிறகு தான் வழக்கே பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்க ஊர் என்ன, எல்லா விவரங்களையும் போட்டு இன்னார் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறதுன்னு அறிவிப்பை வெளியிட்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. இன்றைக்கி அவங்க கேட்குறாங்க, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் அந்த ஒப்பீட்டை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. அவ்வளவு பெரிய அமைதி இங்கே காக்கப்படலை, மாறாக செயல்பட்டு இருக்கிறது அரசாங்கம். அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே எஃப்ஐஆர் எடுக்கப்படுது. எஃப்ஐஆர் எடுக்கப்பட்ட உடனே அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் மீது வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. இதற்கிடையில் அருண் பேட்டி கொடுக்குறாரு. ஏன் பேட்டி கொடுத்தீங்கன்னு அருணை நோக்கியே நீதிமன்றம் கேள்வி எல்லாம் எழுப்பியது. இப்போ அதற்கு பிறகும் ஊடகத்தில் என்ன செய்திகள் பரவுது அப்படின்னா, மேலதிக விசாரணையில் மாணவி தரப்பிலிருந்து சாரிடம் பேசியதாக, அதாவது ஞானசேகர் சாரிடம் பேசியதாக உறுதிப்படுத்தியதாக தகவல். என்ன தகவல்? யார் உங்களுக்கு தகவல் சொன்னா? அதாவது எந்த நியூஸை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ற மீடியா ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்குல்ல, தகவலின் அடிப்படையில் என்னன்னாலும் பேச முடியாது அப்படி இல்லையா? இப்போ பெண்ணுக்கு நடந்த அநீதி அப்படிங்கும் பொழுது அதை சும்மா தகவல்ன்ற பேரில் நம்ம பெண்களை பயமுறுத்தக்கூடாது. நீ வெளியே வந்தாலே யாரோ ஒரு சார் உங்களை இது பண்ணிடுவாங்கன்றது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படிதான் இன்னைக்கு சூழல் இருக்கா? இல்லை. அரசாங்கம் அப்படி நினைக்குதா? இல்லை. அரசாங்கத்தினுடைய நோக்கம் இந்த இடத்துல தூய்மையானதாகத்தான் இருக்கிறது. காரணம், பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை விடுவிப்பது, ஒவ்வொரு முறையும் கணவனிடம் கையேந்தி நிற்பதிலிருந்து பெண்களை விடுவிப்பது, நிம்மதியாக அவர்கள் எங்கும் பயணம் செய்யும் வகையில் அவர்களுக்கு மகளிர் விடியல் பயண திட்டம், ஸ்டாலின் பஸ்ஸுனே தான் அந்த பேரை சொல்லி அழைக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் தினசரி அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. பயமின்றி எல்லா நேரங்களிலும் நிம்மதியாக அவர்கள் வெளியில் போயிட்டு வர்றாங்க. ரியாலிட்டி அதுதான். அதே போல் பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதியாக ஒரு விஷயம் செய்யப்படணும் அப்படின்னா அது அவர்களுடைய கல்வியை உத்தரவாதப்படுத்துவது, அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவது. அப்போ அதற்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதுக்காக புதுமை பெண் திட்டம்ன்ற பேரில் 1000 ரூபாய் கொடுத்து அவர்களை கல்லூரிக்கு வர வைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் அரசு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த வளாகத்துக்கு உள்ளுக்குள் நடந்த ஒரு தவறுக்காக இது எல்லாவற்றையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு பேச முடியாது. அதிமுக அப்படி பேசலாம், ஏன்னா அதிமுகவினுடைய வரலாறு அப்படி. அதிமுக அப்படி பேசுதுன்றதுக்காக வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நாமும் அதை அந்த பார்வையிலே புரிந்து கொள்வது அப்படின்றது தேவையில்லாத பயத்தை உருவாக்கும். மணிப்பூரில் இருப்பது போல சூழல் இருக்கிறதா? மணிப்பூரில் இன்றைக்கும் கூக்கி இன மக்கள், பெண்கள் வெளியில் நிம்மதியாக வருவதற்கு பயந்து போயிருக்கிறார்கள். காரணம், வெளியே வந்தால் நிர்வாணப்படுத்தி அடித்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது, அதை இராணுவம் வேடிக்கை பார்க்குது, அங்கே இருக்கக்கூடிய துணை இராணுவ படையினர் வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே அப்படி இருக்கிறதா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கூடுதலாக உங்களுக்கு என்ன தேவை? பெண்களுடைய பாதுகாப்புக்கு இந்த அரசினுடைய திட்டங்களை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்கள், விவாதிப்போம். ஒன்றும் இல்லை. இப்போ சிபிஎம் சார்பாக, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அதன் கீழ் செயல்படக்கூடிய பல வகையான பள்ளிக்கூடங்கள், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சிக்குள்ளே போல மெட்ரிகுலேஷன், அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகள்னு பல பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில் சாதி எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கிறது அப்படின்றது குறித்து சிபிஎம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அப்போ அந்த அறிக்கையை வைத்து நம்ம விவாதிக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் பண்ணுறாங்க, இன்னென்ன வகைகளில் சாதிய தீண்டாமை உலவுகிறது, இன்னென்ன வகைகளில் சாதிய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம விவாதிக்கிறோம். அதை ஒட்டி அரசாங்கமும் கூட ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்திருந்தது, நீதியரசர் சந்துருவின் தலைமையில். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொழுது நிச்சயமாக ஊடகத்தில் அது பேசுபொருளாக மாற்றப்படும்.
அதை நாம் விவாதிக்கலாம் ஆக்கப்பூர்வமாக இருப்பதன் அடிப்படையில். சந்துரு அறிக்கையில் நமக்கு விமர்சனம் இருக்குது அப்படின்னா விமர்சிக்கவும் செய்யலாம், அதில் பாராட்டத்தக்க அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னா பாராட்டவும் செய்யலாம், மாற்று கருத்துக்கள் இருந்தால் மாற்று கருத்தையும் தெரிவிக்கலாம். இது ஆக்கப்பூர்வமான உரையாடல். இந்த முரண்பாட்டு உரையாடல்கள் மட்டும்தான் தீர்வை நோக்கி நகர்த்துமே தவிர நீதி எங்கே நீதி எங்கே அப்படின்னா என்ன கேட்க வர்றீங்க, என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செஞ்சா அமைதியாவீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கணுமா? அதுதான் அரசாங்க தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது. யார் அந்த சார் அப்படின்னா அருண் தெளிவுபடுத்துறாரு. அது விசாரணையில் செய்யப்பட வேண்டியது, அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்களுக்கு யார் அந்த சார்னு இவங்க தெரிஞ்சுக்கிட விரும்புகிறாங்க. இப்போ யாராவது ஒரு சாரை கைது பண்ணிட்டா போதுமா? இருந்தால் கைது செய்யப்படுவார்கள். இல்லாத ஒன்றை எப்படி நீங்க பூதாகரமாக்குறீங்க? இல்லாத ஒன்றை எப்படி நீங்க பேசுபொருளா மாத்துறீங்க? அவரை கட்சியில இருந்து நீக்கினீங்களா? கட்சியிலே இல்ல. அவன் ஆதரவாளராக ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை எங்க இருந்து கட்சியில இருந்து நீக்கிறது? இனி ஆதரவாளர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம்னு அறிவிப்பு வெளியிட சொல்றீங்களா? இப்போ இன்றைக்கு சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எடப்பாடியை நேரில் பார்த்து பொக்கே கொடுத்துட்டு வந்தவர், பலமுறை எடப்பாடியை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புள்ளவர், அவர் இது பண்ணி சம்பவம் செய்திருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா? இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு அறிவிக்கிறாரு. அப்போ இது மாதிரியான பிறவிகள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. பெண்களை வெறுமனவே உடலாக மட்டுமே பார்ப்பது, அத்துமீறுவது, வன்கொடுமை செய்வது, இந்த மாதிரியான பார்வையுள்ள சிலர் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்போ எல்லா கட்சியிலையும் இவங்க எல்லாரையும் வந்து பெகாசஸ் மாதிரி, இப்போ மோடி வந்து பெகாசஸ் வச்சு அஸ்வினி வைஷ்ணவான்ற மினிஸ்டரை வேவு பார்த்தாருன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஒன்று சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் வேவு பார்க்கணுமா தமிழ்நாடு முழுக்க? இல்லை. அப்போது உடனடியாக உங்கள் கட்சியில் இருக்கிறாரு, நீக்கிறீங்க. திமுகவும் கடந்த காலத்தில் ஜாஃபர் சாதிக் கட்சியில் இருந்தார், அவர் மேலே புகார் வந்தது, திமுக நீக்கி நடவடிக்கை எடுத்தது. ஒருத்தர் போய் ஒரு பிரியாணி கடையில் ஒரு சண்டை போடுறாரு, அவர் தப்பு பண்ணுறாரு, அவரை போய் கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அந்த கடைக்கு நேரடியாக போய் முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சுட்டு வர்றாரு. அப்போது கட்சியில் இருந்தால் நீக்கப்படுவார், இல்லாத ஒருத்தரை எப்படி நீக்க முடியும்? எந்த கட்சியிலையுமே இப்படியான நபர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இப்போ தமிழ வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய், கட்சிக்கு மாவட்ட செயலாளரே போடல. அதுக்குள்ள தென் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதி ஒருத்தர் வந்து பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன செய்வது? பாஜக நிர்வாகிகள், மாதம் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்போ இது சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலம். சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அவலத்தை நீங்க ஒரு கட்சியின் பேரை சொல்லி பேசும் பொழுது தீர்வு கிடைக்காது. அப்ப தீர்வு வேணும்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை பேசணும். பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சாக்கடையா இருக்கக்கூடிய இந்த மனம் திருந்துவதை தவிர இதுல வேற என்ன தீர்வு இருக்கு? அதை உறுதிப்படுத்தணும். அதற்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். அதை பேசுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு பேசுங்க. பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் சொல்லுங்க. சிசிடிவி இருக்கிறத உறுதிப்படுத்துங்க, அல்லது வந்து வளாகங்களுக்குள்ள, கட்டுப்படுத்தப்பட்ட வளாகங்களுக்குள்ள வெளிநபர்கள் வராமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நீங்க வழிமுறைகள் கொடுக்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல. இவங்க கொடுக்குற வழிமுறைலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ கிண்டியில வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? மருத்துவர் ஒருத்தர் போய் தாக்கிட்டு வந்துட்டார், கொலை முயற்சி செய்ய போனார். அவருக்கு பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளினூடாக அவர் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாம அவர் கடைசி ஆயுதமா மருத்துவரை கை வச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை கை வைக்கிறதுக்கு போறாரு. இப்போ இதுக்கு என்ன தெரியுமா தீர்வு சொன்னாங்க? வாசல்லே செக் போஸ்ட் வைக்கணும்னாங்க. செக் போஸ்ட் வச்சுட்டு அவங்க கையில் வந்து எந்த உபகரணங்களும் இல்லாமல் அவங்கள மட்டும் உள்ள அனுப்பணும்னு. உள்ளுக்குள்ள மருத்துவ உதவியாளர்கள் இருக்கிறாங்க, பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா பேஷண்ட் உதவியாளர்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க தான் பழம் கட் பண்ணி கொடுப்பாங்க. பழம் இருக்கிறது கத்தி உள்ளே கொண்டு போகக்கூடாது. இப்போ பழம் இருக்கிறது கத்தியை கொண்டு போகிறானா இல்லைன்றதை நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? அப்போ மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு பல ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான சம்பவங்களில் ஒரு தவறான சம்பவத்தை வைத்து சமூகமே இப்படி இருக்கு அப்படின்றது வந்து பிஜேபி ஸ்டைலு. இதே மாதிரியான போலியான செய்திகளின் மூலமாகத்தான் திரிபுராவில் வந்து ஒரு ஆட்சியவே மாத்துறாங்க. அங்கே வந்து எது நடக்காத ஒரு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு, முசாஃபர் நகர் கலவரத்தில் என்ன நடந்துச்சு? போலியான செய்திகள் தானே அவ்வளோ பெரிய கலவரங்களை உருவாக்குது. நடக்காத ஒன்று. எந்த இந்து பெண்ணும் பாதிக்கப்படலை, எந்த இஸ்லாமிய இளைஞரும் எந்த இந்து பெண்ணையும் எதுவுமே செய்யலை. ஆனால் அப்படி ஒன்று நடந்ததா வாட்ஸ்அப்பில் வதந்தியை பரப்பி மிகப்பெரிய கலவரத்தையே நடத்தினாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நியூ பிஜேபின்ற புத்தகம், நளின் மேத்தா எழுதின புத்தகம், அந்த புத்தகத்தில் வந்து பிஜேபி எப்படியெல்லாம் தன்னை வளர்த்து கொள்ளுன்னு இருக்கு. அப்போ அது அப்படியே அதிமுக ஃபாலோ பண்ணுதோ அப்படின்னு தோணுது. போலியான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு அந்த போலியான செய்தியின் மூலமாக தன்னை வந்து வளர்த்து கொள்வது அப்படின்ற உத்தி வந்து பாஜக உத்தி. அதை இன்னைக்கு ஏடிஎம்கேவும் ஃபாலோ பண்ணுது, தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுது, இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, பிஜேபி ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கிறது. இப்போ இதற்கு ஏன் முதலமைச்சர் பதில் சொல்லணும்? ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். 3
காவலர்கள் தலைமையில், முக்கிய காவலர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அருண் பேசின பேட்டியை பற்றி இவ்வளோ பேர் பேசினாங்களே, அதே பேட்டியில் அருண் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை வச்சார்? வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் தெரிவிக்க வாங்கன்னு. அதை தானே கட் பண்ணி எல்லாரும் வைரல் பண்ணியிருக்கணும். ஊடகங்கள் அதை தானே கட் பண்ணி பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கணும். சிவாஜி த பாஸ்ன்னு ஒரு படம் பார்த்தோமா, அதில் வந்து வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்ப்பு அப்படின்ற பேரில் வந்து ரஜினிகாந்தும் விவேக்கும் வந்து வீட்டுக்கு வேவு பார்க்க போவாங்க. அதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு நியூஸ் ஓடும். என்ன நியூஸ் ஓடும்? இந்த மாதிரி பீரோ புல்லிங் திருடர்கள்லாம் வர்றாங்க, அது மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரி ஒரு பைட் ஓடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் நொடி தவறாமல் ஒளிபரப்பப்பட்டிருக்க வேண்டிய செய்தி இல்லையா அது? அந்த செய்தியை ஊடகங்கள் ஒளிபரப்பினார்களா? யார் அந்த சார்ன்ற அந்த அரசியல் முழக்கத்துக்கு பின்னாடி தானே அத்தனை பேரும் ஒளிந்து கொண்டார்கள். அப்ப யாருக்கு இதுல பொறுப்பு இருக்கு? ஊடகத்துக்கு இதுல பொறுப்பு இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு இதுல பொறுப்பு இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரணும்ல. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல அவ்வளவு பெரிய அது வழக்கா மாறினதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமா மற்றவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரணும்னு கனிமொழி உள்ளிட்டவர்கள்லாம் தொடர்ந்து பேசவும் எழுதவும் செஞ்சாங்கல்ல. அதனால பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தாங்கல்ல. அதை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மக்கள் வந்துடக்கூடாதுன்ற நோக்கம் இல்லாமல் இருந்தால் ஒழிய இப்படியான பிரச்சாரத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஓகே. அப்போ சாருக்கு பின்னாடி இவங்க இருக்காங்களா? அப்படி ஒரு சார் இவங்க கட்சியில் இருக்கிறாங்களான்ற கேள்வி தான் வருது. அதுதான் முதலமைச்சர் கேட்குறாரு. உங்கள்ட்ட ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க. நீதிமன்றமும் கேட்குது. என்ன கோரிக்கைக்கு போராடுறீங்க? வாட் டு யூ வாண்ட்? என்ன வேணும்? அந்த என்ன வேணுன்ற கேள்விக்கு பதிலே இல்லையே. இப்போ ஏதோ ஒன்று செய், நான் சும்மா கத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா இது ஆக்கப்பூர்வமான வேலை அல்ல. உண்மையிலேயே பெண்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை செய்யாது. இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுறதுன்படி நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தையும் இதையும் வந்துட்டு சமப்படுத்த பார்க்காதீங்க, இதை வந்து இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த பார்க்காதீங்கன்றாங்கல்ல அதிமுக தரப்பு. பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து நியாயப்படுத்துறது அப்படின்றது நோக்கம் இல்லை. பொள்ளாச்சியில் இப்படி நடந்தது அப்படின்றதுனால சென்னையில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்லலை. மாறா அந்த வழக்கை காவல்துறை எப்படி கையாண்டது, அந்த வழக்கை அரசு எப்படி கையாண்டது அப்படின்றது தான். முதலமைச்சர் அதை தான் தெளிவுபடுத்துறாரு. 12 நாட்கள் கழித்து தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்படும். என்ன காரணம்? 12 நாள் ஏன் தாமதப்படுத்துனீங்க? அந்த 12 நாள் அந்த மாணவிக்கு என்னென்ன மாதிரியான டார்ச்சர்ஸ்லாம் போய் சேர்ந்துருக்கும் அந்த பெண்மணிக்கு. கும்பகோணம் பக்கத்தில் கோவிலச்சேரி, நீங்கள் தான் அந்த பேட்டி எடுத்திருந்தீங்க. சைமன் அப்படின்ற அந்த மாணவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாருன்ற காரணத்திற்காக அவர் வந்து பொய் கேஸ் போட்டு அவருடைய வாழ்க்கையவே சீரழித்து இப்போ அவர் வந்து பிரைவேட்டாக தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறார். கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க முடியாமல் அந்த மாணவருடைய வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? அந்த மாணவருடைய உரிமையை கேட்டு யாராவது போராடினார்களா? நடவடிக்கை எடுத்த சென்னை காவல்துறையை கண்டித்தும் நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இன்னைக்கு இவங்க போராடுறாங்கல்ல. கோவிலச்சேரியில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. ஒரு பேராசிரியரை மட்டும் கைது பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் யாரையுமே கைது செய்யலை. அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் தெளிவாக இருக்கிறது. என்ன தெளிவாக இருக்குது? இந்த மாதிரி நிர்வாகிகளோட தொடர்பு படுத்தித்தான் அவங்க கூப்பிட்டாங்க, பேசினாங்கன்றது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் காவல் நிலையத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸோட அந்த பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை அந்த காவல்துறையினர் வாங்க மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தினசரி அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு. அப்போ 2 பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வல்னரபிளான ஃபேமிலி, இவங்களை அடித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆள் விட்டு மிரட்டுறான். யார்? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆள் வச்சு மிரட்டுறாங்க. இதை கண்டித்து போராடுங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்றதை கண்டித்து நீங்கள் போராட்டம் நடத்துங்க. யாருமே போராட்டம் நடத்தலையே. அப்போ உங்கள் பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்த ஒரு பெண், அவங்க ஆஃபீஸே ஐடி விங்குக்கு தான் இயங்குது. ஐடி கம்பெனின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் ஐடி விங் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐடி விங்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து நம்ம எல்லாரும் போய் வந்து பெண்களை நிறைய பேரை அனுப்புவோம், நிறைய பேருக்கு பெண்கள் தேவை இருக்குது, நீங்களும் அந்த மாதிரி வாங்க, போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அதை அவங்க ஆடியோவோட ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிங்க. ஏன் பேச மாட்டாங்க எதிர்கட்சிகள்? அப்போ எதிர்கட்சிகளுடைய நோக்கம் பெண்களுடைய பாதுகாப்பு அல்ல. அவர்களுடைய நோக்கம் இதை வைத்து அரசியல் செய்வது. பொள்ளாச்சி பயங்கரத்தை வைத்து திமுக அப்போது போராட்டம் நடத்தியது. நீ எனக்கு பொள்ளாச்சி சொன்னேல, நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு கம்பேரிசன் போராட்டத்தை நடத்துவது அதிமுக தானே ஒழிய திமுக அல்ல. எஃப்ஐஆர் தகவல் ஏன் வெளியே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணோட தகவல் மொத்தத்தையும் ஜீவோ போட்டு வெளியிட்டீங்களே சார், வெக்கமா இல்லையா? இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேட்குறதுக்கு. எஃப்ஐஆர் கவர்மெண்ட் வெளியிட்டுச்சா? 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஊடகங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்க ஏன் வெளியிட்டாங்கன்னு கண்டிங்க. அந்த ஊடகங்களை கண்டிங்க, அண்ணாமலை கண்டிங்க. அதை ஏன் வாசி காட்டினாருன்னு ஏன் கண்டிக்க மாட்டாங்க? ஏன் கண்டிக்க மாட்டாங்க?
அப்போ இவங்களுடைய நோக்கம் வேற, பெண்கள் பாதுகாப்பு இல்லை இவங்களுடைய நோக்கம். இவங்களுடைய நோக்கம் அரசியல் செய்வது. அதான் திருமாவளவன் அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லுகிறார், இன்றைக்கு முதலமைச்சரும் தெளிவாக சொல்லுகிறார். இது பெண்களை அச்சத்தில் தள்ளக்கூடிய அளவிற்கு தேவையில்லாத ஒரு போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அது உண்மை அல்ல அப்படின்றது தான் நம்முடைய அப்சர்வேஷனாகவும் இருக்கிறது, அதுதான் கள நிலவரமாகவும் இருக்கிறது. இன்னொன்று, அதிமுகவுக்கு இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெரிய அளவுக்கு அக்கறை செலுத்திய கட்சி அதிமுக அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை, வன்கொடுமையை, பாலியல் வன்புணர்வை அரச பயங்கரவாதமாக நடத்தி காட்டிய கட்சி அதிமுக. 1992 தருமபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தின்ற கிராமத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கும் அதை பற்றிய செய்தி குறிப்புகள் எல்லாம் இருக்கு. 1992 ஜூன் 20 தருமபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி என்னும் கிராமத்தில் அந்த கொடூரங்கள் அரங்கேறின. நடந்ததா இல்லையா? யாருமே அதை மறைக்க முடியாது. அதில் கேஸ் நடத்துறது தான் சண்முகம் இப்போ மாநில செயலாளராக இருக்கிறார், சிபிஐ மாநில செயலாளர் இருக்கிறார். அவர் சொல்லுவார் என்ன நடந்துச்சு அதிமுக ஆட்சியில். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வீரப்பணி தேடும் படலம் அப்படின்ற பேரில் கிராம மக்கள் அத்தனை பேரையும், பழங்குடியின மக்கள் அத்தனை பேரையும் கொடூரமாக சித்திரவதை செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் வீரப்பனை பற்றி தகவல் தெரியுமான்னு கைது செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம விடுதலை படத்தில் பார்ட் 1 கடைசியில் ஒன்று நடந்தது இல்லையா, வீடு வீடாக போய் பெண்களை பூரா கைது செய்துட்டு போகிறாங்க. அப்போது கைது செய்யப்பட்டது 100 பேர் அப்படின்னா 100 பேரில் 70 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களை பூரா தனியாக நிப்பாட்டி வச்சு யாரெல்லாம் சின்ன வயசு பெண்ணுக்குன்னு பிரித்து பெண்களை தரம் பிரித்து அவர்களுக்கு பாலியல் கொடுமை செய்து அவர்களுடைய இது சொன்னால் இந்த வீடியோ சென்சார்ஷிப் ஆகி 18+ நிற்கும். அவ்வளவு கொடுமைகள். கூஸ் முனுசாமி வீரப்பன் ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு, அதில் பாருங்கள் அந்த பெண்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு நடுங்குது. காவல்துறை அந்த சட்டையை பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு ட்ராமடைஸ் பண்ணியிருக்கிறாங்க பெண்களை. அரசு ஸ்டேட்டே பண்ணது. இன்னைக்கு ஸ்டேட் அதை செய்யலை. ஸ்டேட் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன் நிற்கிது. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி நடத்தினாங்க. வாச்சாத்தி மட்டும் இல்லை, எத்தனை மலை கிராமங்களில் இவர்கள் வன்கொடுமைகளை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத கணக்கெடுத்து பார்க்க சொல்லுங்க முதல்ல. அதற்கு பிறகு அதிமுக இதை பேசுவதற்கு தகுதியுள்ள கட்சியா அப்படின்றத யோசிக்கலாம். இத்தனைக்கு அப்போ 92 எடப்பாடி பழனிசாமி கிடையாது, ஓ பன்னீர்செல்வம் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி தங்கத்தாரகை பொன்மனச்செல்வி செல்வி ஜெயலலிதா அவர் தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அரச பயங்கரவாதமாக அரங்கேற்றப்பட்டன. இதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? எல்லையில் இராணுவ வீரர்கள்னு பேசுகிறாங்க. இராணுவ வீரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் வடக்கு மாநிலங்களிலும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பிஜேபி செய்தது என்ன செய்தாங்கன்னா, பில்கிஸ் பானு வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 குற்றவாளிகளை விடுதலை செய்தார்கள். அப்போது இனிமேல் போராட வந்தன்னா உன்னை ரேப் பண்ணவன் யாரோ அவனை மீண்டும் ரோட்டில் இறக்கி பில்கிஸ் பானு கதி தான் உனக்கும்னு எச்சரிக்கை விடுகிறான். ஆசிஃபான்ற ஒரு சிறுமி காஷ்மீரில் கோயிலில் கருவறைக்குள்ளே வச்சு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கிறார்கள். அந்த குற்றவாளியை கைது செய்ததை கண்டித்து பாஜகக்காரர்கள் போராட்டம் ஊர்வலம் நடத்தினார்கள். இப்படியான ஒரு கேவலத்தை இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் செய்தது கிடையாது. அப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெண்கள் பாதுகாப்பு என்று பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தங்களுடைய கடந்த கால தவறுகளிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்காக பெண்களை பாதுகாக்கிறோம்ன்ற பேரில் இன்னைக்கு நிற்கிறீங்களா? தமிழ்நாட்டில் திமுக இப்படி ஸ்டேட் அட்ராசிட்டி நடத்தியிருக்கா? பெண்களுக்கு இருக்கா? அதிமுக நடத்தியது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுவதற்கு? பொள்ளாச்சியில் 12 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டு யார் சொல்லி எஃப்ஐஆர் போட்டோம்ன்றதை வெளியே சொல்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் அரசியலில். இதையெல்லாம் மறைத்து கொள்வதற்காக இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்று போலி முகமூடியுடன் ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதுலேயும் ஜெயக்குமார் தலைமையில் தான் போராட்டம்லாம் நடக்குது. அவர் மேலேயே ஒரு ஆடியோ கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏதோ அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, ஏன் வரலன்னு தெரியல. அந்த ஆடியோ கால் மட்டும்தான் தெரியும் நமக்கு. ஆடியோ காலுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. அப்போது ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் திமுக இப்படி செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆடியோ வச்சு அதிமுக இதை செய்யுதுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அப்போது இதில் திமுக அதிமுக என்கின்ற விவகாரத்திற்கு உள்ளே போய் சிக்கணும் அப்படின்னா இது தீர்வை நோக்கி நகராது. கம்பேரிசன் அப்படின்றது ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இதற்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படின்னா வேறுபாடு இருக்கிறது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் இது மாதிரியான பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாச்சாத்தியில் அந்த வழக்கு நடைபெற்றது. 1996 வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது 296 பேர் மேலே வழக்கு. 15 வருஷத்துக்கு பிறகு 2011 12 பேருக்கு
10 வருஷமும், 5 பேருக்கு 7 வருஷமும், மற்றவங்களுக்கு 1 முதல் 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 215 பேருக்கு தண்டனை. அதுல கூடுதல் தண்டனை பெற்ற 17 அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க 2011. 11 இருந்து 21 வரைக்கும் யார் ஆட்சி காலம்? ஏடிஎம்கே ஆட்சி. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி தங்கத்தாரகை பொன்மனச்செல்வி செல்வி ஜெயலலிதா ஆட்சி. அதற்கு பிறகு எடப்பாடி, பச்சை தமிழர் எடப்பாடி, கரும்பு தேசத்தின் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. நடுவில் கொஞ்சம் ஓபிஎஸ் ஆட்சி. சின்னம்மா ஆட்சி வர வேண்டியது என்ன நேரமோ வர முடியல. அந்த 10 வருஷம் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா விசாரணையிலேயே இருந்தது. அதற்கு பிறகு இப்போ இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் அந்த கேஸ் வேகம் எடுத்து, ஏன்னா அரசு தரப்பு சாட்சியங்களை முன்வைத்து வாதாட வேண்டியது ரொம்ப அவசியம். அரசு தரப்பு வாதங்களை சரியானபடிக்கு முன்வைத்திருந்தால் அந்த வழக்கு தீர்க்கப்பட்டிருக்கும். தீர்க்கப்படலை. அப்போ இந்த அரசு வந்ததற்கு பிறகு அதை முடுக்கிவிட்டு அந்த வழக்கு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. சண்முகத்திற்கு அது அப்போ போய் எத்தனை பேர் சண்முகத்திற்கு பேட்டி எடுத்தாங்க போய் பாருங்க, அவர் சொல்லுவார் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. அப்போ இதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சட்ட ரீதியாக நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள். அப்போ இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. இப்போ இது இனி நடக்கக்கூடாது அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக இதில் பேச வேண்டியது என்ன அப்படின்றது மட்டும்தான் இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட். இதில் அந்த கலாச்சார காவலர்கள் அப்படின்ற பேரில் பெண்களை சுதந்திரமாக காதலிக்க அனுமதிக்காத இந்த சமூகம் இருப்பதால் தான் காதலிக்கின்ற பெண்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க. பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? அவங்களோட காதல்ன்ற பேரில் அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அந்தரங்க படங்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய அந்தரங்க காணொலிகள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வைத்து அவர்களை மிரட்டுறாங்க. அவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு, கூட்டு பாலியல் வல்லுறவுக்கும் அவர்களை கட்டாயப்படுத்தி அடக்குமுறை செய்கிறாங்க. ஏன் அந்த பெண்கள் பயந்து போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இணங்க வேண்டிய சூழல் வந்தது? ஏன்னா இது வெளியே தெரிஞ்சா இந்த உலகம் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்ற பயம். அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பயப்பட வேண்டியதில்லை. அசிங்கமாக பேசுகிற இந்த சமூகம் தான் வெட்கப்படணும். இன்னைக்கும் அந்த பெண் எதனால் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கொடூரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிருமோ அப்படின்ற அந்த பயத்தின் பேரில் தானே அந்த ஆள் மிரட்டுறான், வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான் ஞானசேகர். அந்த பயத்தை உருவாக்குவது யார்? அந்த பயத்தை இந்த சமுதாயத்தில் கட்டமைத்து வைத்தது யார்? இந்த சனாதனிகள் தானே. அப்ப இந்த சனாதனிகளும் கலாச்சார பாதுகாவலர் பேர்ல திரிகிற பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலை புரிவதையே தொல்லாக வைத்திருக்கக்கூடிய குண்டர்களும் இருக்கின்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த குண்டர்களை கண்டித்து எந்த விதமான விஷயங்களும் இப்ப பேசப்படலை. யாருமே பேசல. அவங்க ரொம்ப சேஃப். தே ஆர் வெரி சேஃப். எப்படி காலங்காலமாக சனாதனம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதோ இப்போதும் சனாதன சமூகம் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த வல்லூறுகள் என்றைக்கும் மக்கள் கண்ணில் சிக்காமல் வானத்தில் வட்டமிட்டு கொண்டே இருக்கின்றன. அடுத்து யாரை வீடியோ எடுக்கலாம்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ இதுதானே கண்டிக்கப்படணும். இதை பேசணும்ல. சென்சிபிளா இதை யாராவது பேசியிருக்கிறாங்களா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா, அன்புமணியினுடைய மனைவி சௌமியா ஒரு கல்லூரியில பேசும்போது நல்லா பேசினாங்க. நீங்களும் பாராட்டி பேசி. ஆமா. ஆனா இப்ப என்ன ஆச்சு சௌமியா? ஏன் பேச மாட்டீங்க? அதை நிர்மலா பெரியசாமி அவங்களும் இதே கேங்கு தான். இந்த கலாச்சார பாதுகாவலன்ற பேர்ல திடீர கேங்கு தான். அவங்க பேசுற பேச்சை கேளுங்க. எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு, மானம் போது. ஏன் அப்படி பேசுறீங்க? எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சுன்னா பயப்படாதம்மா, நீ தைரியமாயிரு, நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, நீ நிம்மதியாக படி, நிம்மதியாக உன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணு, நல்ல வேலைக்கு போ, நல்ல வாழ்க்கையை வாழு, இதனால் உன் வாழ்க்கையில் எந்த இதுவும் கெட்டு போயிடல, மாண்பு எதுவும் இதனால் சிதைந்து போகலை, ஒருத்தன் வன்கொடுமை பண்ணான்னா அவன் குற்றவாளி, அவனுக்கு சட்டப்படி அவனை தண்டிப்போம், நீ விட்டுரு, நடந்த இந்த கேடு நிகழ்வை மறந்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்பிக்கை கொடுக்கும் வகையில் எந்த எதிர்கட்சியாவது பேசியிருக்கிறதா? அதை பேசுனது ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான், அல்லது இதில் 2 தரப்புன்னு சொல்லலாம். ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், அதனுடைய எஸ்எஃப்ஐ, இன்னொன்று திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பயமுறுத்தாதீங்களா பொம்பளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் தான் ஓப்பனாக இது டைரிங்காக பேசியிருக்கு. ஹைகோர்ட்டும் இதே தான் சொல்லியிருக்கு. ஹைகோர்ட் இத்தனைக்கு நம்ம உட்காந்து பேசுவோம் ஷோல நான் கேட்ட அதே கேள்வியை ஹைகோர்ட் கேட்டது. என்ன வேணும் உனக்கு? உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீ சுதந்திரமா அனுமதிச்சிருக்கியா? நீ கொடுப்பது அல்ல சுதந்திரம், அவங்க சுதந்திரமா தான் இருக்க போறாங்க. நீ அவங்கள பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கியா இல்லையா? வீட்டில் அவங்களுடைய காதலை நீ ஒத்துக்கிறியா? அவங்களுடைய தன்மானத்தை நீ ஒத்துக்கிறியா? அவங்களுடைய சுயமரியாதை நீ ஒத்துக்கிறியா? எதையுமே ஒத்துக்கிடாத நீ இங்கே மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு நிற்கிற. வெட்கமாக இல்லையான்ற கேள்வியை தான் நீதிமன்றமும் கேட்டது, நாமும் கேட்கிறோம்.
ஆக்கப்பூர்வமாக போராட வேண்டிய தருணத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றும் இல்லை. இப்போ தேசிய அளவில் இந்த நிர்பயா வழக்கு ரொம்ப பிரபலமாக போச்சு. அப்போ என்ன நடந்தது? சட்ட ரீதியாக இதற்கு எதிராக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா சட்டங்களையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரியான ப்ராசஸுக்குள்ளே போவதற்கு யாருமே பேசலைன்னா இது எப்படி தீர்வு நோக்கி நகரும்? ஓகே, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் என்பது வெற்று அரசியல் கூச்சல், பேட்ஜ் மாட்டிட்டு வர்றது, கூச்சல் போடுறது எல்லாம் பண்ணலாம். என்ன தீர்வு சொல்றீங்க? இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா சார் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும், அவ்வளவுதான். வேற ஒரு சார் இந்த கம்ப்ளைண்ட்டுக்குள்ள வராம எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னு தானே அர்த்தம். யார் அந்த சாருன்னு தானே கேள்வி. உண்மையிலேயே இப்போ சார் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கண்டறியப்பட்டு அவர் கைது பண்ணிட்டாங்கன்னா போதுமா? இல்லை. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீமேட்டிக்ஸ் என்ன? ஓகே, இந்த குரூமிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொஃபஷனலாக அப்யூஸ் பண்ணுறவங்க பண்ணுற வேலை. மிரட்டுறது, அதனால் பணியை வைக்கிறது அப்படின்றது. சைல்டு அப்யூஸ்லேருந்து எல்லா அப்யூஸ்லேயும் கேஸ் ஸ்டடிஸே இருக்குது. இந்த குரூமிங் ப்ராசஸ் அப்படின்றது, அவங்கள எப்படி மிரட்டுறாங்க அப்படின்றது. மிரட்டுறதுன்றது கடைசி ஸ்டேஜ். அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் பல பேர் மாட்டிக்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக பெண்களுக்கும், அதற்கு எதிராக இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஆண்களுக்கும் விழிப்புணர்வு வழங்க வேண்டிய சமூகம் அதை பற்றி பேசாமல் யார் அந்த சார் என்கின்ற பேட்ஜை மாட்டிக்கொண்டு திரிகிறது என்றால் வெட்கி தலைகுனிய வேண்டியது அவர்கள் தான். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.